மௌனம் பேசியதே சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்தியாடா அந்த கழுதை உயிரோடு இருந்துகிட்டே நம்மளை ஏமாத்திருக்கான்னா அவளுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருக்கணும்னு கேட்குறாங்க சாந்தி. ஆமாக்கா அவளை நான் விட மாட்டேன். எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரேன் பாருன்ட்டு போறாங்க சேது. அந்த வழியா சிவா வர்றாங்க. ஜனனி என்ன நீ பாட்டுக்கு தனியாக நடந்து போறேங்கிறாங்க. இல்லைங்க வீட்டில் காயெல்லாம் இல்லை, அதான் அத்தை காய் வாங்கிட்டு வர சொன்னாங்க வந்தேங்கிறாங்க. அப்படியா சரி சரி வா வண்டியில் போகலாம், நான் வீட்டுக்கு தான் போறேங்கிறாங்க. இல்லைங்க நான் நடந்து வரேன் நீங்கள் போங்கங்கிறாங்க. அட வாங்க என் கூட வந்து யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க சிவா. ஜனனி நல்லா பிடிச்சிக்கோ, எனக்கு பைக் ஓட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும், நான் வேகமாக போவேன். அப்போவெல்லாம் காலேஜுக்கும் பைக்கில் தான் போவேன். எனக்கு இந்த ஊரை பைக்கில் சுற்றி பார்க்குறதுனா அவ்வளோ பிடிக்கும். ஆமாம் உனக்கு பைக் ஓட்ட தெரியுமாங்கிறாங்க. எனக்கு தெரியாதுங்கிறாங்க துளசி. சரி நான் உனக்கு கற்றுக் கொடுக்கட்டுமான்னு கேட்குறாங்க. ஐயோ இப்போவெல்லாம் வேண்டாங்கங்கிறாங்க. சிவா துளசி 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. கரெக்டாக பாட்டி பார்க்குறாங்க. பாட்டி பார்த்ததும் 2 பேரும் எங்கே ஊர் சுற்றிட்டு வர்றாங்கன்னு சிவாவோட அம்மா கேட்குறாங்க. தெரியல அத்தை, ஜனனி மார்க்கெட் போகிறேன்னு தான் போனா, இப்போ திரும்ப வரும்போது 2 பேரும் சேர்ந்து வராங்க. என்னன்னு கேட்கலாம் இருங்கிறாங்க. 2 பேர்த்தையும் ஜோடியை பார்க்கும்போது என் பையனுக்காகவே இந்த ஜனனி பிறந்த மாதிரி இருக்குன்னு அவங்க அம்மா ரசிக்கிறாங்க. ஏய் சிவா 2 பேரும் சேர்ந்து கடைக்கு போனீங்களான்னு கேட்குறாங்க. இல்ல அவங்க ரோட்ல வந்துட்டு இருந்தாங்க, நான் அந்த வழியா வந்துட்டு இருந்தேன், அதான் 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டோங்கிறாங்க. அப்படியா சரி வாப்பா உள்ள வந்துட்டு போறாங்க உங்க அம்மா. டேய் சிவா கொஞ்சம் நெல்லு, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஏண்டா உன்னை கட்டிக்கிறதுக்காக இந்த வீட்லயே ஒரு பொண்ணு இருக்கா, நீ என்னடானா இவளை கூட்டிக்கிட்டு ஊர் சுத்திட்டு வீட்டுல இருக்கிறவங்கள மதிக்காம வரேங்கிறாங்க பாட்டி. நீங்கள் 2 பேரும் ஜோடியாக வந்ததை ரம்யா பார்த்தா அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்படுங்கிறாங்க. போங்க பாட்டி, உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பேத்தி ஞாபகமாக தான் இருப்பீங்களா? ஏன் நானும் உங்கள் பேரன் தானே, என்னோட சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம் இல்லையாங்கிறாங்க. என்னோட சந்தோஷமும் எனக்கு முக்கியம் தான், அதுக்காக நீ வேற எவ்வளையோ கூட்டிகிட்டு வந்தா அதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியுமா? பாட்டி உங்கள் கோவத்தை குறைக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும். முதல்ல இப்படி வாங்க, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேங்கிறாங்க. உன்னோட கதையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், முதல்ல சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்கிறாங்க பாட்டி. சின்ன வயசுல எனக்காக எங்கள் அப்பா கிட்ட பேசுவீங்களா பாட்டி? இப்போ ஏன் பாட்டி இப்படியெல்லாம் என்ன திட்டுறீங்கன்னு கேட்குறாங்க. டே சின்ன வயசுல வேற இப்போ வேறடா, இப்போ நீ பண்ணுறதெல்லாம் யாருக்குமே பிடிக்கல, கொஞ்சம் மனசுக்கு சங்கடமா இருக்கு தெரியுமா? என்ன பாட்டி என்னோட சந்தோஷம் தானே முக்கியம். அதனால நான் எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன். அதனால யாருக்கு என்ன பிரச்சனை, ஒருத்தருக்கு பிடிச்சது ஒருத்தருக்கு பிடிக்காம இருக்கும். சரி நான் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும், ஆனா அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணா அதை சொல்லுங்க. அவ சொந்த ஊரை விட்டுட்டு என்ன நம்பி வந்திருக்கா பாட்டிங்கிறாங்க. இங்க பாருடா நீ கண்டதெல்லாம் பேசி என்னோட மனசை மாத்தாதீங்கிறாங்க பாட்டி. தாத்தா சொன்னா நீங்க கேட்பீங்கல்ல, சின்ன வயசுல எல்லாம் என்னை பார்க்கும்போதெல்லாம் தாத்தா மாதிரியே இருக்குதுன்னு சொல்லுவீங்கல்ல, இப்ப தாத்தா சொல்ற மாதிரி சொல்றேன். எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணு இந்த வீட்டு தான் இருப்பாங்கிறாங்க. சிவா போடா நீ என்னமோ சொல்ற, ஆனா அங்க பாரு உன்னை எனக்கு பிடிக்கும், ஆனா இந்த பொண்ணை எனக்கு பிடிக்கல, இந்த வீட்டுக்கு மருமகளா வரதும் எனக்கு பிடிக்கலடான்ட்டு போறாங்க பாட்டி. வாங்க பாட்டி உங்களை எப்படி என் வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியுங்கிறாங்க. பார்க்கலான்ட்டு போறாங்க பாட்டி. பாட்டி பேசுனதெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, சின்ன வயசுல இருந்து பேத்தி பேரன்னு ரொம்ப பாசமா வளர்த்திட்டாங்க. ரம்யா இப்ப நம்மளை பார்த்து கஷ்டப்படுறாளேன்னு வருத்தப்படுறாங்க, வேற எதுவும் கிடையாது. உங்களை ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க பாருங்கிறாங்க சிவா. எனக்கு அவங்க பேசுனதுல எந்த ஒரு வருத்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க துளசி. சேது அந்த ஊர் பக்கமா வந்து அவங்க ஃப்ரெண்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அந்த நம்பரை செக் பண்ண சொல்றாங்க. நாகர்கோவிலுக்கு பக்கத்துல 2 தடவை ஆன் ஆகி ஆஃப் ஆயிருக்குதுன்னு சொல்லி தகவல் சொல்லிடுறாங்க. அப்படியா சரி நான் அந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா உன்னை கான்டாக்ட் பண்றேன்ட்டு ஃபோனை வைக்கிறாங்க. சேது என்கிட்டயே கண்ணாமூச்சி விளையாடலாம் இந்த துளசி அப்படின்னு சொல்லிட்டு 4 ரவுடிங்களை கூட்டிக்கிட்டு இப்பவே நாகர்கோவிலுக்கு போலான்ட்டு போறாங்க. துளசி சேதுவோட குரலை போன்ல கேட்டதுல இருந்து பயந்து அரண்டு நிக்கிறாங்க. அப்ப நான் செத்து போயிட்டு தான் அவன் இன்னும் நம்பல, நான் உயிரோடு இருக்கிறதா நினைச்சிருக்கான். கண்டிப்பா நிச்சயமா இந்த நம்பரை தேடிக்கிட்டு இந்த ஊருக்கு வந்தாலும் வருவான். என்ன தேடிக்கிட்டு அவன் இந்த ஊருக்குள்ள வரதுக்குள்ளேயா நான் இங்கிருந்து எப்படியாவது போயாகணும். கடவுளா பார்த்து அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கணும். சேது துளசி கிட்ட வந்து பேசுனதும் கல்யாணத்தை உறுதி பண்ணினதும் கல்யாணம் போகும்போது தாலியை கட்டினதும் அதுக்கப்புறம் சாகலான்னு நினைச்ச போதும் சாகிறதா இருந்தாலும் அதுக்கு நான் தான் முடிவு பண்ணணும்னு சேது மிரட்டினது இதையெல்லாம் நினைச்சு பார்த்த துளசி அப்படியே மனம் உடஞ்சு கோர்றாங்க. அப்படியே துளசி தூங்கிடுறாங்க. சிவா உள்ள வர்றாங்க. என்னது ஜனனி நல்லா அசந்து தூங்குறாளே, சரி இவ்வளவு எழுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் எடுத்து பாயில படுக்க வைக்கலாமான்னு பாக்குறாங்க. சரி அலங்காம தூக்கி மெத்திலேயே படுக்க வச்சு ஏசியும் ஆன் பண்ணிடுறாங்க. தூங்கிட்டு இருக்கிற துளசியை பார்த்து ரசிக்கிறாங்க. ஜனனி நான் உன்னை எப்படி லவ் பண்ணேன், எங்க லவ் பண்ணேங்கிறதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல, பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருமா வராதாங்கிறதும் தெரியல, ஆனா எந்த காலத்துலயும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு நம்பிக்கையோடு இருக்காங்க சிவா. பொழுது விடிஞ்சதும் சிவாவையும் துளசியும் கூட்டிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க அம்மா ஐயர்கிட்ட அபிஷேகத்துக்கும் அர்ச்சனைக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்களாங்கிறாங்க. எல்லாம் ரெடியா இருக்குமா, நீங்க வந்தா போதுன்னு தான் நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஐயா வல்லையாங்கிறாங்க. அவங்க ஒரு வேலையை போயிட்டாங்கிறாங்க. அப்படியா சரி கோயில் பிரகாரத்தை சுத்திட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜனனி இந்த கோயில் உனக்கு ஞாபகம் இருக்கா? சிவா கண்மொழிக்காம இருந்தபோது இந்த கோயில்ல வேண்டுதல் வச்சோம்ல, இந்த கோயில்ல வேண்டுதல் வச்சா நிச்சயமா பழிக்கும், சரி வாங்க போய் சுத்தி வரலான்ட்டு போறாங்க. பாட்டி கரிச்சு கொட்டுறாங்க. என் பேத்தி இருக்க வேண்டிய இடத்துல வேற எவ்வளையோ வச்சு இந்த விசாலாச்சி தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்காங்க. எங்க போய் முடிய போதோ தெரியலைங்கிறாங்க. பாட்டி நீங்க கூப்பிட்டீங்க தான் நானும் வந்தேன், இந்த கன்றாவி எல்லாம் பார்த்து சகிக்கணும்னு என் தலையெழுத்த என்ன நீங்க கூப்பிட்டீங்களேன்னு நான் வந்தேன், இல்லைன்னா நான் பேசாம வீட்லயே இருந்திருப்பேங்கிறாங்க ரம்யா. ஐயோ கோயிலுக்கு வந்துட்டு கோபப்படாதீங்கிறாங்க. அது எப்படி மாமா கோபப்படாம இருக்க முடியும்? சரி சரி விடுங்க வாங்க கோயில் சுத்தி பார்க்கலான்ட்டு போறாங்க. சேதுவும் அதே இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. எல்லாரும் சாமி கும்பிட்டு இருக்கும்போது துளசி வேண்டிக்கிறாங்க. கடவுளே என்னோட சூழ்நிலை என்னோட நிலைமை யாருக்கும் தெரியாது, ஆனா உனக்கு தெரியும், என்னோட பாதுகாப்புக்காகத்தான் நான் இந்த குடும்பத்துல ஓட்டிட்டு இருக்கிறேன், நீ தான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும்னு வேண்டிட்டு இருக்கிறாங்க துளசி. அம்மா அர்ச்சனை ஆராதனை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா, இது சக்தி உள்ள சாமி, இவங்க கல்யாணம் எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம், ஆனா சாமி கோயில்ல வச்சிருக்கிற இந்த மாலை எடுத்து இவங்க
இவங்க 2 பேர் கழுத்துலயும் மாத்தி மாத்தி போட்டுக்க சொல்லுங்க. பொண்ணு மாப்பிள்ளை மாத்தி போட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்கிறாங்க. கையில மாலையும் கொடுக்குறாங்க. இந்தாங்க தம்பி 2 பேரும் மாலையை மாத்திக்கங்கன்னு ஐயர் கொடுக்குறாங்க. என்ன ஜனனி அப்படி பாக்குற? நீ போடு, ஜனனி கழுத்துல சிவா போடட்டும். நீங்க 2 பேரும் நீண்ட ஆயுசுக்கு நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டு நீங்க 2 பேரும் மாலையை மாத்திக்கங்கன்னு சொல்றாங்க. துளசி போடுறதா வேண்டாமா? ஐயோ கடவுளே, என்னை ஏன் இப்படி இக்கட்டான ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து நிறுத்திட்டியே, நான் எப்படி என்ன பண்ணுவேன், நான் எப்படி இவர் கழுத்துல மாலையை மாற்றுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பிரகாரத்துக்கு மேலே இருக்கிற சாமி கழுத்துல இருந்த மாலை அப்படியே கலண்டு வந்து இப்போ துளசி சிவா இவங்க 2 பேர்த்து கழுத்துலையும் விழுந்துருது. இவங்க 2 பேரும் மாலை மாற்றதுக்கு முன்னாடி சாமியே இவங்களுக்கு ஜோடியாக மாலை போட்டுருச்சு அப்படின்னு அங்கிருந்து எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அடடே, நீங்க 2 பேரும் மாலையை மாத்திக்கிறத விட அந்த அம்பாலே உங்களுக்கு ஒன்று சேர மாலையை போட்டு விட்டுட்டா, இதை விட வேற என்ன வேணும், ரொம்ப நல்லதுமா அப்படிங்கிறாங்க ஐயரு. உங்க மகனுக்கும் மருமகளுக்கும் அம்பாலோட ஆசீர்வாதம் நிறைஞ்சு இருக்கு, நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புறாங்க ஐயரு. சிவா துளசி வெளியில வரும்போது சேது நிற்கிறாரு. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.